மொபைல் வந்து 13ஆம் தேதி வந்து சேல் போட்டிருந்தானுங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அன்னைக்கே வந்து நைட்டு நான் ஆர்டர் போட்டேன். நைட்டு ஆர்டர் போட்டோன்னே 16th வந்து டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து 15th மார்னிங்கே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கீங்களான்ட்டு கேட்டானுங்க. அப்போ ஓகேன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சினேன். அடுத்த நெக்ஸ்ட் டே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஏன்னா மாற்றி அனுப்புகிறாங்க, அதனால் வந்து Moto G5 தான் வந்திருக்கா இல்லை சோப்பு கட்டி எதுவும் வந்திருக்கான்னு பார்க்குறக்காண்டி வீடியோ எடுத்தாச்சு அன்னைக்கு. பட் நல்லா இருந்துச்சு. மொபைல் பார்க்க வந்து 7,000 rupees மொபைல் மாதிரியே இல்லை, ஒரு 15,000 மொபைல் மாதிரி இருந்துச்சு. நான் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன், Moto Edge 50 யூஸ் பண்ணுறனால இது அதுக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் தான் கம்மி, பட் வந்து நார்மல் யூசேஜுக்கு இந்த மொபைல் வந்து நல்லா இருக்குது. இது இப்போ போடுறது பார்த்தீங்கன்னா 2 days யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோ போடுறேன். ஸோ இதோட அடுத்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கவருமே அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ டெம்பர் மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சு. நார்மல் கேஸ் வர்றதுக்கு வர ஒரு 1 week ஆகும் நார்மல் டேஸில். மோட்டோவுக்கு அவ்வளோவா கேஸு இதெல்லாம் வந்து சீக்கிரம் கிடைக்காது, அதனாலேயே மோட்டோ வாங்க மாட்டாங்க யாரும். ரேட்டும் வந்து நார்மல் ஷாப்பில் கேட்டாலுமே குறைச்சி தர மாட்டாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும், அதனால தான் வாங்கினேன்.